ஏன் நம்மளால நினச்சதை அச்சீவ் பண்ண முடியலன்னு நினச்சிருக்கீங்களா? நீங்கள் அதை பற்றி பார்த்து ஓடிக்கிட்டே இருப்பீங்க, பட் ஸ்டில் உங்களை அச்சீவ் பண்ண முடியல. இதுக்கு ரீசன் ஸ்கில் இல்லை, உங்களுக்கு டேலண்ட் இல்லை, உங்களுக்கு கேப்பபிலிட்டி இல்லை சொல்கிறது கிடையாது. உங்களுக்கே தெரியாமல் உங்ககிட்ட ஒரு சில ஹேபிட்ஸ் இருக்கும். அது உங்கள் சக்ஸஸை டிஸ்ட்ராய் பண்ண பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஹேபிட்ஸை தான் நான் இன்விசிபிள் ஹேபிட்ஸ்னு சொல்கிறேன். ஏன்னா இது உங்ககிட்ட இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. பட் இது உங்களுக்கே தெரியாமல் உங்களோட எனர்ஜி, உங்களோட டைம் எல்லாத்தையும் உறிஞ்ச ஆரம்பிக்கும். இந்த ஹேபிட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுப்போம். அந்த ஹேபிட்ஸ்லேருந்து எப்படி நம்ம வெளில வருவோம்னு இப்போது பார்ப்போம். நான் உங்கள் விஷால். நான் ஒரு சைபர் செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட், மோர் ஆஃப் அ மென்டர் அண்ட் எஜுகேட்டர் பை பேஷன். ஸோ என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா, டூ ஃபாலோ மீ இன் லிங்க்டின். என் லிங்க்டின் ப்ரொஃபைலில் டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹேபிட், ஸ்க்ரோலிங் ஃபார் டோபமைன் ஹிட். ஒரு நாளைக்கு உங்களுக்கே தெரியாமல் எத்தனை தடவை நம்ம மொபைல் எடுத்து பார்ப்போம்னு தெரியுமா? நீங்கள் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு மொபைலில் ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வரும். மொபைல் எடுப்பீங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்குறது ஒரு 10 செகண்ட் தான். பட் அதுக்கப்புறம் சும்மா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரால் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை யூடியூப் ஓப்பன் பண்ணி அதில் ஷார்ட்ஸ் பார்க்குறதா இருக்கலாம். அது ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் பார்க்கலாம், 10 மினிட்ஸ் பார்க்கலாம்னு யோசிச்சிருப்பீங்க. பட் அது உங்களுக்கே தெரியாமல் ஒரு 30லேருந்து 40 மினிட்ஸ் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கும். இந்த ஹேபிட்டில் யூ ஆர் நாட் அடிக்டட் டு தி கண்டென்ட், யூ ஆர் அடிக்டட் டு தி டோபமைன். இதில் டோபமைன் சொல்கிறது ஒரு கியூரியாசிட்டி. நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அந்த வீடியோ 30 செகண்ட்ஸ் 60 செகண்ட்ஸ் போனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீடியோ மூவ் பண்ணுறீங்களே, அதை தான் கியூரியாசிட்டி சொல்கிறோம். ஏன்னா இது நீங்கள் அந்த கண்டென்ட்டுக்காக நீங்கள் பார்க்குறது கிடையாது. ஏன்னா அந்த கண்டென்ட் 30 செகண்ட்ஸில் முடிய போகுது. பட் நீங்கள் நெக்ஸ்ட்டு போகணும்னு யோசிக்கிறீங்களே, அதுதான் உங்கள் கியூரியாசிட்டியை உண்டாக்கும். அந்த கியூரியாசிட்டி தான் உங்களுக்கு ஒரு டோபமைன் ஹிட் தரும். பட் இதில் ட்ரூத் என்னென்னா, நீங்களே உங்கள் பிரெயினை ஒரு ஸ்டிமுலேஷன் பிஹைண்ட், ஒரு அல்காரிதம் பிஹைண்டில் நீங்கள் ஓட வைக்கிறீங்க. வேரஸ் நீங்கள் ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கிறத மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரோலிங் ஹேபிட்னால மெயினாக உங்களுக்கு என்ன இஷ்யூ வரும்னா, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதே மறந்துடுவீங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, பீப்புள் வேர் ஃபோக்கஸிங் ஃபார் லைக் 1 ஹவர் 2 ஹவர் ஃபோக்கஸ்டாக உட்காந்து படிப்பாங்க, டெடிக்கேட்டடாக உட்காந்து படிப்பாங்க. இப்போ அந்த 1 ஹவர் 2 ஹவர்லாம் யாருனாலும் படிக்கவே முடியாது. ஏன்னா தே ஹேவ் லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் டு கோ அரவுண்ட். ஸோ நீங்கள் ஒரு 1 ஹவர் புக் எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு புக் எடுக்கிறீங்க, ஒரு 10-20 மினிட்ஸ் தாண்டி இருக்கும். ஒரு சின்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வரும். நீங்கள் அந்த டைமில் உங்கள் மொபைல் எடுப்பீங்க. அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக போகும். அது ஒரு 30 மினிட்ஸ் போகும். சரி, இன்ஸ்டாகிராம் பார்க்க வேணாம்னு யோசிக்கும்போது நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணுவீங்க. யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்ப்பீங்க. யூடியூப்பில் ஒரு 30 மினிட்ஸ் போகும். ஸோ ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் டைம் வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ஒவ்வொரு ஸ்க்ரோலும் வில் கீப் ஆன் சேயிங் யூ டோன்ட் வெயிட், டோன்ட் ஒர்க், ஜஸ்ட் டிஸ்ட்ராக்ட். ஸோ இது உங்களை எப்போவுமே டிஸ்ட்ராக்ஷனை பேஸ் பண்ணி ஓடும். உங்கள் ஒர்க் பண்ணுற எபிலிட்டியே கம்மி பண்ண ஆரம்பிக்கும். இது மெயினாக உங்களோட எபிலிட்டி டு சிட் அண்ட் ஒர்க் ஃபார் லாங் டைம், உங்கள் ஃபோக்கஸையே பிரேக் பண்ண பார்க்கும். இப்போ இதுலேருந்து எப்படி வெளில வரலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோக்கஸ் டைமரை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் 30 மினிட்ஸ் படிக்கணும்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா 30 மினிட்ஸ் ஃபுல்லாக படிக்கணும். அந்த டைமில் உங்கள் மொபைலை ஃப்ளைட் மோட்லேயும் இல்லைனா அட்லீஸ்ட் உங்கள் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி எல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலை சைலண்ட்டில் வச்சுட்டு நீங்கள் 30 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் ஃபோக்கஸ் டைமர்னு நீங்கள் டிசைட் பண்ணணும். இது ரொம்ப சிம்பிளான ஒன்று, பட் எல்லாருக்கும் எஃபெக்டிவான ஒன்று. உங்கள் ஸ்க்ரீனில் இருக்க எல்லா ஐகான்ஸையும் ரிமூவ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமோ யூடியூப் பார்க்கணும்னா நீங்கள் திருப்பி ஆப்ஸ்குள்ளே போய் கீழே போய் தான் பார்க்கணும்னு சொல்லி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வாங்க. உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் எல்லாமே உங்களுக்கு ஈஸி அக்சசபிளாக இருக்கும்போது தான் நீங்கள் மொபைல் ஓப்பன் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராம் கிளிக் பண்ணுவீங்க. இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷனான கேமோ ஏதாவது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க. கீப் யுவர் ஃபோன் வெரி க்ளீன். உங்கள் ஹோம் ஸ்க்ரீன் எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கோங்க. அதில் எந்த ஒரு ஈஸி அக்சசிபிலிட்டி ஆப்ஸும் தேவையில்லை. ஒரு ரிவார்டிங் சிஸ்டமை உங்கள் பிரெயின்குள்ளே நீங்களே உருவாக்குங்க. நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் ஒரு கண்டினியூஸாக உட்காந்து ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு படிக்கிறீங்க, இல்லைனா டெடிக்கேட்டடாக பண்ணுறீங்க சொல்லும்போது நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸோ 20 மினிட்ஸ் நீங்கள் லீஷராக டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு நீங்களே முடிவு பண்ணுங்கள். ஸோ உங்கள் பிரெயின் அந்த 20 மினிட்ஸ் ரீச் பண்ணணும் சொல்கிறதுக்காகவே இந்த 2 ஹவர்ஸ் ஃபோக்கஸ் டைமை அதை மூவ் பண்ண பார்க்கும். கண்டிப்பாக உங்கள் பிரெயின் இதுக்கு ரிலக்டண்ட்டாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. பட் ஸ்டில் ஒன்ஸ் யூ ப்ராக்டிஸ் திஸ், யூ வில் ஹாவ் லாட் ஆஃப் வண்டர்ஸ் இன் யுவர் லைஃப். ஹேபிட் 2, வெயிட்டிங் ஃபார் மோட்டிவேஷன். நம்மள எத்தனை பேர் இன்றைக்கி மூடு இல்லை, நான் ஒரு நல்ல மோட்டிவேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஒரு நல்ல ஐடியா வரட்டும், இன்ஸ்பிரேஷன் வரட்டும், அன்றைக்கி நான் ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி பல காரணங்களை சொல்லி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்போம். பட் ட்ரூத் என்னென்னா, மோட்டிவேஷன் இஸ் அ மித். டிசிப்ளின் இஸ் த சிஸ்டம். நீங்கள் மோட்டிவேஷன் வரணும்னு வெயிட் பண்ணிங்கன்னா அது நடக்காது. பட் டிசிப்ளினாக ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்க மோட்டிவேஷனுக்காக வெயிட் பண்ணவே மாட்டாங்க. அவங்க ஒரு ஹேபிட்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த ஹேபிட்ஸை அவங்க ஒரு டிசிப்ளினாக கன்வெர்ட் பண்ணி அதை டெய்லி ஒரு ரொட்டீனாக கொண்டு வர ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் அவங்க நினச்சதை அவங்களால சாதிக்க முடியும். இதுக்கு ரொம்ப ஈஸி எக்ஸாம்பிள், நீங்கள் காலைல ஏஞ்சி ப்ரஷ் பண்ணுற விஷயத்தை எடுத்துக்கோங்க. நீங்கள் காலைல ஏஞ்சி ப்ரஷ் பண்ணுறதுக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறீங்களா, மோட்டிவேஷனாக பார்க்குறீங்களா? இல்லை. ஏன்னா அது ஒரு இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆக்ட், அவ்வளோதான்.
பட் நீங்கள் அது டெய்லி பண்ண பண்ண அது உங்களுக்கு ஒரு டிசிப்ளினாக மாறிச்சு, அது ஒரு டெய்லி ரொட்டீனாக மாறிச்சு. இப்போ அந்த ப்ரஷிங் சொல்கிற கான்செப்டை அப்படியே நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஸ்டடியிங்கோ இல்லைனா உங்கள் கோலுக்கு தேவையானதை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னு நினச்சி பாருங்கள். டெய்லி 1 ஹவர் 8 to 9 நான் வந்து படிப்பேன். டெய்லி 8 to 9 நான் வந்து இப்போ என் கோல் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் போகணுன்னா அதுக்கு நான் ட்ரைனிங் பண்ணுவேன் சொல்லி நீங்கள் அதை வந்து அந்த ஃபிக்ஸட் டைமுக்கு நீங்கள் ஒரு ரொட்டீனாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்குள்ள ஒரு டிசிப்ளின் கொண்டு வரும். அதை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காகவே டெய்லி அந்த டைமில் நீங்கள் அந்த விஷயம் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ திஸ் மேக்ஸ் அன் ஆட்டோமேட்டிக் வே வேர் நீங்கள் வந்து அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்க்காம அதை ஒரு டெய்லி ஆக்டிவிட்டிவாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அதை நீங்கள் டெய்லி ஆக்டிவிட்டிவாக பார்க்கும்போதே நீங்கள் அதை டெய்லி பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போ இதை எப்படி அச்சீவ் பண்ணலான்னு பார்ப்போம். ஸ்டார்ட் பிஃபோர் யூ திங்க் யூ ஆர் ரெடி. இதுதான் மெயின். நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க வரைக்கும் வெயிட் பண்ண தேவையே இல்லை. நீங்கள் இந்த விஷயம் பண்ணணும்னு யோசிக்கிறீங்களா, அதை பண்ணுங்கள். அதை நீங்கள் ஃபெயில் ஆனாலும் நீங்கள் அதை கற்றுப்பீங்க. பட் நீங்கள் அது வந்து அதுக்குன்னு ஒரு டைம் வரும், அந்த டைமில் நான் பண்ணுறேன்னு நினைக்கும்போது அதுவே உங்கள் ஒரு ஃபெயிலியர். எப்போவுமே ஒரு டைம் வரும், அதுக்காக வெயிட் பண்ணாதீங்க. ஸ்டார்ட் யுவர் திங் ஏர்லி. இல்லைனா ஒரு சின்ன ஒரு ஹேபிட் ட்ராக்கர் அந்த மாதிரி ஒரு சின்ன ஆப் ஏதாவது டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் டெய்லி அது பண்ணுறீங்களான்னு சும்மா ஒரு டிக் மட்டும் பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும். ஏன்னா இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்ஷன் தேவையே இல்லை. பட் கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறதை விட நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக 1 வீக் பண்ணும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபெக்ஷனை நோக்கி போக ஆரம்பிப்பீங்க. நான் ஏன் கன்சிஸ்டன்சி கீ சொன்னேன்னா, ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் பண்ணும்போது நீங்கள் அதை நோக்கி போய்கிட்டே இருப்பீங்க. பட் வென் யூ வெயிட் ஃபார் அ குட் டைம் டு ஸ்டார்ட் நீங்கள் அதே இடத்துல நிற்பீங்க. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக டெய்லி அந்த ஸ்டெப் பண்ண பண்ண யூ கெட் க்ளோசர் டு யுவர் கோல். ஸோ பெட்டர் ஸ்டார்ட் ஏர்லி. நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்க தான் நீங்கள் உங்கள் கோலை நோக்கி போக முடியும். ஹேபிட் 3, திங்கிங் வி ஹாவ் டைம். இந்த உலகத்திலே பெரிய பொய் நமக்கு நாமே சொல்லிக்கிறது, நமக்கு டைம் இருக்குது. பட் ரியாலிட்டி என்ன? டைம் இஸ் நாட் அண்டர் ஆர் கண்ட்ரோல். நீங்கள் எவ்வளோ நாள் நான் இது பண்ணலாம் அது பண்ணலான்னு யோசிச்சு இருந்திருப்பீங்க. பட் நீங்கள் அது பண்ணாமலே இவ்வளோ நாள் போயிட்டுருப்பீங்க. யூ வில் பி ஸ்டில் திங்கிங் நான் இது பண்ணலாம், ஸ்டில் திங்கிங் நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், ஸ்டில் திங்கிங் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணோம். இது எல்லாமே உங்கள் மைண்டில் நீங்கள் யோசிப்பீங்க பண்ணலான்னு. பட் அது பண்ண மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் யோசிப்பீங்க இன்றைக்கி இல்லைன்னா என்ன நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு இல்லைன்னா என்ன நெக்ஸ்ட் வீக் பண்ணலாம் சொல்லி அந்த டைம் இருக்குது சொல்கிற மைண்ட் செட் உங்கள் பிரெயினில் எப்போவுமே இருக்குது. பட் ரியாலிட்டி என்னென்னா சம்படி எல்ஸ் இஸ் கில்லிங் யுவர் டைம். இந்த உலகத்தில் வின் பண்ணுற சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க யாருமே டைம்க்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. தே வில் ஆக்ட் குவிக்லி. ஒரு விஷயம் பண்ணணுன்னு யோசிக்கும்போது தே வில் ஸ்டார்ட் டூயிங் இட். அதை வந்து ஒரு பேனிக்கில் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் அதை ஒரு ப்ராசஸாக அதை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணணும்னு சொல்லி தே வில் ஸ்டார்ட் ஏர்லி. நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு 3 கொஷின் கேட்டுக்கணும். நம்ம லைஃப்லேயே இன்னும் ஒரு 1 இயர் தான் இருக்குன்னா நீங்கள் இந்த டைம் எப்படி வேஸ்ட் பண்ணுவீங்களா? நான் நெக்ஸ்ட் வீக் பண்ணலான்னு யோசிக்கிறத நான் இப்போவே ஆரம்பித்தா எனக்கு கஷ்டம்னு நினைக்கிற ஒரு விஷயத்த நான் இன்றைக்கே பண்ணால். ஸோ இந்த விஷயங்கள் தான் உங்கள் லைஃபோட மைண்ட் செட்டே மாற்றும். ஸோ நீங்கள் டைம் இருக்குதுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு எனக்கு இருக்க ஒவ்வொரு டைமும் எனக்கு ப்ரெஷியஸ்னு யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு தேவையான மோட்டிவேஷனை கொண்டு வரும், அதுவே உங்களுக்கு தேவையான டிசிப்ளினை கொண்டு வரும். இப்போ உங்ககிட்ட ஒரு 1 ஹவர் ஃப்ரீ இருந்தாலும் அந்த டைமை நான் யூட்டிலைஸ் பண்ணுவேன்னு ஒரு மைண்ட் செட் வரும்போதே நீங்கள் பாதிக்கு மேலே சேஞ்ச் ஆகிடுவீங்க. ஸோ உங்கள் டைமை நீங்கள் எப்போல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணி உங்கள் கோலுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டைமை மாற்றுறீங்களோ அதுவே உங்களோட லைஃபுக்கு சக்ஸஸை வந்து கொண்டு வர ஆரம்பிக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி டைம் இஸ் நெவர் அண்டர் யுவர் கண்ட்ரோல். டைம் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் தான் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ஓட ஆரம்பிக்கணும். இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு மெயினான விஷயம் யூ டூ ஹேவ் தி பொட்டென்ஷியல், யூ டூ ஹேவ் தி டேலண்ட். அது நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு டேலண்ட்டும் இருக்குது, பொட்டென்ஷியலும் இருக்குது. பட் த ஒன்லி திங் இஸ் உங்களோட ஹேபிட்ஸ். உங்கள் ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணும்போது யூ வில் வெரி ஈஸிலி அச்சீவ் யுவர் கோல். அதுக்காக நீங்கள் ஓட ஆரம்பிங்க. ஸோ இன்றைக்கே இந்த விஷயங்களை பிரேக் பண்ணுங்கள். உங்களோட ஸ்க்ராலிங் டைமை வந்து ஸ்ட்ரக்சர்டாக கன்வெர்ட் பண்ணுங்கள். டைம் இருக்குது சொல்கிற ஒரு மைண்ட் செட்டை வந்து இருக்கிற ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட்னு ஓட ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப நாளாக நீங்கள் மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்க ஹேபிட்டை கமெண்ட் பண்ணுங்கள்.